அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10th தமிழ் ஓல்டு புத்தகம் இயல் 2 இலக்கணம் நம்ம பார்க்க போகிறோம். லைன் பை லைன் கொஷின். இந்த இயல் 2ல் என்னென்ன தலைப்புகள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் பார்த்துடலாம். சொல், தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி, வினைமுற்று, பெயரெச்சம், வினையச்சம், தொகை சொல், சந்திப்பிழை, ஒருமை பன்மை. ஸோ இதிலிருந்து மொத்தமாக லைன் பை லைனாக ஒரு 84 கொஷின்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். ஆல்ரெடி 6th 7th 8th 9th ஓல்டு புக்கு எல்லாமே முடிச்சிட்டோம். கீழே ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு ஒரே ஒரு ப்ளேலிஸ்ட் தான் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் தலைப்பு சொல். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஓர் எழுத்து தனியாகவோ பல எழுத்துக்கள் தொடர்ந்தோ பொருள் தருவது டேஸ் எனப்படும். ஆன்சர் சொல். ஓர் எழுத்து தனியாகவோ பல எழுத்துக்கள் தொடர்ந்தோ பொருள் தருவது சொல் எனப்படும். சொல் என்பதற்கான பல்வேறு பெயர்கள். ஒரு சொல் பல பொருள், அதில் இது கவர் ஆகும். பதம், மொழி, கிளவி, இதெல்லாம் கொஷினாக கேட்டிருக்காங்க. சொல் என்பதற்கான பல்வேறு பெயர்கள் பதம், மொழி, கிளவி. பதம் எத்தனை வகைப்படும்? பதம் 2 வகைப்படும். பகுபதம், பகாப்பதம். பகுபதம்னா பகுக்க வியலும் பதம் தான் பகுபதம். பகாப்பதம் பகுக்க வியலா பதம் தான் பகாப்பதம். மொழி எத்தனை வகைப்படும்? மொழி 3 வகைப்படும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. மொழி 3 வகைப்படும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. கிளவி என்பதற்கு மற்றொரு பெயர்கள். கிளவி என்பதற்கு மற்றொரு பெயர்கள் இரட்டை கிளவி அல்லது இரட்டை சொல். கிளவி என்பதற்கு மற்றொரு பெயர்கள் இரட்டை கிளவி அல்லது இரட்டை சொல். 6வது கொஷின். ஒரு சொல் தனித்து நின்று பொருளை உணர்த்துவது டேஸ் எனப்படும். தனிமொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருளை உணர்த்துவது தனிமொழி எனப்படும். தனிமொழிக்கு எடுத்துக்காட்டு தருக. வா, கண், செய்தான். ஒரு சொல் தனித்து நின்று பொருளை உணர்த்துது, அதான் தனிமொழி. அதற்கான எடுத்துக்காட்டு வா, கண், செய்தான். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து பொருளை உணர்த்துவது டேஸ் எனப்படும். தொடர்மொழி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து பொருளை உணர்த்துவது தொடர்மொழி எனப்படும். தொடர்மொழிக்கான எடுத்துக்காட்டு பாருங்க. படம் பார்த்தான். பசுவும் கன்றுவும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் தொடர்மொழிக்கான எடுத்துக்காட்டு. 10வது கொஷின். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது டேஸ் எனப்படும். அதான் பொதுமொழி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும். பொதுமொழிக்கான எடுத்துக்காட்டு பாருங்க. இப்போ அந்தமான். அந்தமான்றது ஒரு தீவு. ஒரு தீவு. அதை பிரித்தா அந்த ப்ளஸ் மான் அப்படின்னா அது தனியாக ஒரு பொருளை குறிக்குது. ஸோ அதே மாதிரி தான் பலகை, பல ப்ளஸ் கை, வைகை, வை கை அப்படின்னு பிரிக்கலாம். தாமரை, வேங்கை. ஸோ இதெல்லாம் பொதுமொழிக்கான எடுத்துக்காட்டு. ஒரு மொழி ஒரு பொருளானவாம், தொடர்மொழி பல பொருளானது, பொது இருமையும் ஏற்பன என கூறும் நூல் எது? ஆன்சர் நன்னூல். அதான் தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழியை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு லைன் தான் இது. சொல்லக்கூடிய நூல் நன்னூல். எழுவாய் செய்யும் செயல் அல்லது தொழிலை குறிக்கும் சொற்கள் டேஸ் எனப்படும். ஆன்சர் வினை சொற்கள். எழுவாய் செய்யும் செயல் அல்லது தொழிலை குறிக்கும் சொற்கள் வினை சொற்கள் எனப்படும். வினை சொற்களுக்கான எடுத்துக்காட்டு பாருங்க. ராமன் வந்தான், கண்ணன் நடந்தான், வந்தான், நடந்தான். ஸோ இதெல்லாம் வினைச்சொல்லுக்கான எடுத்துக்காட்டு. தன் பொருளில் முற்று பெற்று வந்துள்ள வினை சொற்களை டேஸ் என்பர். வினை முற்றுகள். தன் பொருளில் முற்று பெற்று வந்துள்ள வினை சொற்களை டேஸ் என்பர் வினைமுற்று. வினைமுற்று டேஸ் எனவும் வழங்கப்படும். முற்று வினை. வினைமுற்று முற்று வினை எனவும் வழங்கப்படும். வினைமுற்றுக்கான எடுத்துக்காட்டு பாருங்க. அருளரசு வந்தான், வளவன் வந்தான். ஒரு சொல் முற்று பெற்று முடிஞ்சிருக்கு. அருளரசு வந்தான், வளவன் வந்தான். அதுதான் வினைமுற்று. வினைமுற்று டேஸுக்கு
பயனிலையாய் அமையும். எழுவாய்க்கு பயனிலையாய் அமையும். வினைமுற்று வந்து எழுவாய்க்கு பயனிலையாய் அமையும். முக்காலங்களில் ஒன்றை உணர்த்தி திணை பால் எண் இடங்களை காட்டுவதை டேஸ் என்பர். வினைமுற்று. முக்காலங்களில் ஒன்றை உணர்த்தி திணை பால் எண் இடங்களை காட்டுவதை வினைமுற்று என்பர். வினைமுற்று இரண்டு வகைப்படும். தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. வினைமுற்று வந்து இரண்டு வகைப்படும். தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் எனும் ஆறனையும் தெரிவித்து காலத்தை வெளிப்படையாக காட்டுவது டேஸ் எனப்படும். ஆன்சர் வந்து தெரிநிலை வினைமுற்று. செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் எனும் ஆறனையும் தெரிவித்து காலத்தை வெளிப்படையாக காட்டுவது தெரிநிலை வினைமுற்று எனப்படும். தெரிநிலை வினைமுற்றுக்கான எடுத்துக்காட்டு தருக. இப்போ உழுதான் பாருங்க, இதில் அந்த ஆறுமே இருக்கு. உழுதான்ல பார்த்தீங்கன்னா உழுதான்றது யார்? உழவன் வந்து உழுதுருக்கான். அதில் கலப்பை வந்து இருக்குது. எங்கே உழுறானா வயல். உழுதல் அப்படின்ற செயல் நடக்குது. காலம் வந்து உழுதான், இறந்த காலம் முடிஞ்சிருச்சு. செய்பொருள் எது அப்படின்னா புழுதியாதல். ஸோ தெரிநிலை வினைமுற்றுக்கான எடுத்துக்காட்டு வந்து உழுதான். இந்த ஆறுமே வந்து வெளிப்படையாக காட்டும். செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள். செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆறும் தருவது வினையே. இக்கூற்று இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் வந்து நன்னூல். செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆறும் தருவது வினையே. இக்கூற்று இடம்பெற்ற நூல் வந்து நன்னூல். பொருள் முதல் ஆறனையும் அடிப்படையாக கொண்டு முன் சொல்லப்பட்ட செய்பவன் முதலான ஆறனும் கருத்தா ஒன்றினை மட்டும் தெரிவித்து காலத்தை குறிப்பாக காட்டும் வினைமுற்று டேஸ் எனப்படும். ஆன்சர் வந்து குறிப்பு வினைமுற்று. அதாவது பொருள் முதல் ஆறனையும் அடிப்படையாக கொண்டு முன் சொல்லப்பட்ட செய்பவன் முதலான ஆறனும் கருத்தா ஒன்றினை மட்டும் தெரிவித்து காலத்தை குறிப்பாக காட்டும் வினைமுற்று. இது வந்து குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்றுக்கான எடுத்துக்காட்டு பாருங்க. இப்போ பொருள் அப்படின்னா அவன் பொன்னன், இடம் அவன் விழுப்புரத்தான், காலம் அவன் சித்திரையான், சினை அவன் கண்ணன், குணம் அவன் நல்லவன், தொழில் அவன் உழவன். ஸோ குறிப்பால் வந்து அதை வந்து விளக்குது குறிப்பு வினைமுற்று. பொருள் முதல் ஆறினும் தோற்றி முன் ஆறனுள் வினை முதல் மாத்திரை விளக்கல் வினை குறிப்பே. இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் வந்து நன்னூல். பொருள் முதல் ஆறினும் தோற்றி முன் ஆறனுள் வினை முதல் மாத்திரை விளக்கல் வினை குறிப்பே. இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தீங்கன்னா நன்னூல். வினைமுற்றின் விகுதி குறைந்து நிற்கும் சொல்லே டேஸ் எனப்படும். எச்சம். அதாவது வினைமுற்றின் விகுதி குறைந்து நிற்கும் சொல்லே டேஸ் எனப்படும். எச்சம். முற்று பெறாத வினை சொற்கள் தான் எச்சம். எது? முற்று பெறாத வினை சொற்கள் வந்து எச்சம். பாருங்க, எடுத்துக்காட்டு பாருங்க. எச்சம் எடுத்துக்காட்டு தருக. கயல்விழி படித்தால், கயல்விழி படித்தால், கோதை சென்றால். எச்சத்துக்கான எடுத்துக்காட்டு கயல்விழி படித்தால், கோதை சென்றால். ஒரு எச்சவினை பெயரை கொண்டு முடிந்தால் அது டேஸ் எனப்படும். பெயரெச்சம். ஒரு எச்சவினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம் எனப்படும். பெயரெச்சம் எடுத்துக்காட்டு பாருங்க. படித்த கயல்விழி, சென்ற கோதை. படித்த கயல்விழி, சென்ற கோதை. பெயரெச்சம் கால வகையால் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். பெயரெச்சம் வந்து கால வகையால் 3 வகைப்படும். இப்போ இறந்த கால பெயரெச்சம் எடுத்துக்காட்டு தருக. படித்த கயல்விழி, சென்ற கோதை. இது ரெண்டுமே வந்து இறந்த கால பெயரெச்சத்திற்கான எடுத்துக்காட்டு. நிகழ்கால பெயரெச்சத்திற்கான எடுத்துக்காட்டு பாருங்க. படிக்கின்ற கயல்விழி, செல்கின்ற கோதை. நிகழ்கால பெயரெச்சத்திற்கான எடுத்துக்காட்டு வந்து படிக்கின்ற கயல்விழி, செல்கின்ற கோதை. எதிர்கால பெயரெச்சம் அதற்கான எடுத்துக்காட்டு வந்து படிக்கும் கயல்விழி, செல்லும் கோதை. எதிர்கால பெயரெச்சத்திற்கான எடுத்துக்காட்டு வந்து படிக்கும் கயல்விழி, செல்லும் கோதை. பெயரெச்சம் எத்தனை வகைப்படும்? பெயரெச்சம் பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். பெயரெச்சம் வந்து 2 வகைப்படும். தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம்.
முக்காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டி செய்பவன் முதலான ஆறும் எஞ்சி நிற்க வருவது தெரிநிலை பெயரெச்சம். முக்காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டி செய்பவன் முதலான ஆறும் எஞ்சி நிற்க வருவது தெரிநிலை பெயரெச்சம். வந்த பயனை பார்த்து கண்ணன் நின்றான் என்பது தெரிநிலை பெயரெச்சம். வந்த பயனை பார்த்து கண்ணன் நின்றான் என்பது என்னது? தெரிநிலை பெயரெச்சம். இப்போ தெரிநிலை பெயரெச்சத்திற்கான எடுத்துக்காட்டு பாருங்க. உண்ட இளங்கோவன். இதில் பாருங்க, செய்பவன் இளங்கோவன், கருவி களம், நிலம் எது அப்படின்னா வீடு, செயல் உண்ணுதல், காலம் இறந்த காலம், செய்பொருள் சோறு. ஸோ தெரிநிலை பெயரெச்சத்திற்கான எடுத்துக்காட்டு உண்ட இளங்கோவன். உண்ட இளங்கோவன் எதிர்மறையாது. எதிர்மறை உண்ணாத இளங்கோவன். காலத்தையோ செயலையோ உணர்த்தாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி நின்று பெயர் சொல்லை கொண்டு முடியும் எச்சம் டேஸ் எனப்படும். குறிப்பு பெயரெச்சம். காலத்தையோ செயலையோ உணர்த்தாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி நின்று பெயர் சொல்லை கொண்டு முடியும் எச்சம் குறிப்பு பெயரெச்சம். நல்ல பையன் என்பது குறிப்பு பெயரெச்சம். அதில் நல்ல அப்படின்ற பண்பை மட்டும் குறிக்குது. நல்ல பையன் என்பது குறிப்பு பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சம் எடுத்துக்காட்டு தருக. நல்ல மாணவன் இது உடன்பாடில் வருது. தீய மாணவன் எதிர்மறையில் வருது. ரெண்டுமே குறிப்பு பெயரெச்சம். முற்று பெறாத வினை சொற்கள் வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது டேஸ் எனப்படும். அதான் வினையெச்சம். முற்று பெறாத வினை சொற்கள் வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம் எனப்படும். அதற்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஒரு எச்ச வினை வினையை கொண்டு முடிந்தால் அது டேஸ் எனப்படும். வினையெச்சம். ஒரு எச்ச வினை, ரெண்டுமே ஒன்று தான். ஒரு எச்ச வினை வினையை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம் எனப்படும். வினையெச்சம் எடுத்துக்காட்டு பாருங்க. படித்து வந்தான். முற்று பெறாத வினை சொல் வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிருக்கு. படித்து வந்தான், பாட கேட்டான், ஓடச் சென்றான், போய் பார்த்தான். இதெல்லாம் வினையெச்சம். வினையெச்சம் கால வகையால் எத்தனை வகைப்படும்? கால வகையால் 3 வகைப்படும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இப்போ இறந்த கால வினையெச்சம் எடுத்துக்காட்டு பாருங்க. படித்து வந்தான், ஓடி சென்றான். இதெல்லாம் முடிஞ்சது. படித்து வந்தான், ஓடி சென்றான். நிகழ்கால வினையெச்சம் படித்து வருகின்றான், ஓடி செல்கின்றான். எதிர்கால வினையெச்சம் படித்து வருவான், ஓடி செல்வான். இதெல்லாம் எதிர்கால வினையெச்சம். படித்து வருவான், ஓடி செல்வான். வினையெச்சம் எத்தனை வகைப்படும்? வினையெச்சமும் ஒரு 2 வகைப்படும். தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். காலத்தையும் செயலையும் உணர்த்தி வினை முற்றை கொண்டு முடியும் எச்சவினை டேஸ் எனப்படும். தெரிநிலை வினையெச்சம். காலத்தையும் செயலையும் உணர்த்தி வினைமுற்றை கொண்டு முடியும் எச்சவினை தெரிநிலை வினையெச்சம் எனப்படும். தெரிநிலை வினையெச்சம் எடுத்துக்காட்டு தருக. படித்து தேறினான், படிக்க செல்கின்றான். படித்து தேறினான், படிக்க செல்கின்றான். இது ரெண்டுமே தெரிநிலை வினையெச்சம். அதாவது காலத்தையும் செயலையும் உணர்த்தி வினை முற்றை கொண்டு முடியும் எச்சம் தான் தெரிநிலை வினையெச்சம். எச்ச வினை சொற்கள் காலத்தை வெளிப்படையாக உணர்த்தாமல் பண்பினை உணர்த்தி நின்று வினைமுற்றை கொண்டு முடியும் எச்சவினை டேஸ் எனப்படும். ஆன்சர் குறிப்பு வினையெச்சம். எச்ச வினை சொற்கள் காலத்தை வெளிப்படையாக உணர்த்தாமல் பண்பினை உணர்த்தி நின்று வினைமுற்றை கொண்டு முடியும் எச்சவினை குறிப்பு வினையெச்சம் எனப்படும். குறிப்பு வினையெச்சம் எடுத்துக்காட்டு பாருங்க. மெல்ல பேசினான், கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான். மெல்ல பேசினான், கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான். ஒரு வினைமுற்று சொல் எச்ச பொருளில் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவதே டேஸ் எனப்படும். முற்றெச்சம். ஒரு வினைமுற்று சொல் எச்ச பொருளில் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும். முற்றெச்சம் எடுத்துக்காட்டு பாருங்க. மைதிலி வந்தனல் பாடினாள். இதில் 2 பாருங்க. ஒரு வினைமுற்று சொல் எச்ச பொருளில் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடியுது. மைதிலி வந்தனல் பாடினாள். முருகன் படித்தனன் தேறினான். பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடலாம். இது முற்றெச்சம்.
ஸோ நெக்ஸ்ட்டு மொழித்திறன் பயிற்சியில் தொகை சொல் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இரு வினைனா நல்வினை தீவினை ஒன்று இருக்குது, தன்வினை பிறவினை வந்து இருக்குது. இரு வினை. இப்போ இரு திணைனா உயர்திணை அக்ரிணை இருக்குது, அகத்திணை புறத்திணை வந்து இருக்குது. இரு திணை இதெல்லாம் தொகை சொற்கள். இப்போ இருவினைனா நல்வினை தீவினை தன்வினை பிறவினை, இரு திணை உயர்திணை அக்ரிணை அகத்திணை புறத்திணை. இப்போ முக்கணினா ஒன்று தான் மா பலா வாழை. முக்கணி மா பலா வாழை. முத்தமிழ் இயல் இசை நாடகம். முத்தமிழ் இயல் இசை நாடகம். முப்பால் அறம் பொருள் இன்பம். முப்பால் வந்து அறம் பொருள் இன்பம். மூவிடம் தன்மை முன்னிலை படர்க்கை. 3 இடம் தன்மை முன்னிலை படர்க்கை. மூவேந்தர் சேரர் சோழர் பாண்டியர். மூவேந்தர் சேரர் சோழர் பாண்டியர். நாற்றிசை அதாவது 4 திசை, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசை. நானிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். 4 நிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். ஐந்திணை இதில் 5 வந்துடும். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாளையம் வந்துடும். ஐந்திணை. இப்போ ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். ஐம்பால் வந்து ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் ஐம்பால். ஐம்புலன் தொடு உணர்வு உண்ணல் மோத்தல் காணல் கேட்டல். 5 புலன் வந்து தொடுதல் உண்ணல் மோத்தல் காணல் கேட்டல். ஐம்பொறி மெய் வாய் மூக்கு கண் செவி. இதெல்லாம் வந்து ஐம்பொறி மெய் வாய் மூக்கு கண் செவி. மாதிரி வினாக்கள். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி. தொழிலை குறிக்கும் சொல் வந்து வினை சொல். தொழிலை குறிக்கும் சொல் வந்து வினை சொல். வினைமுற்று டேஸ் டேஸ் என 2 வகைப்படும். தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று. வினைமுற்று வந்து 2 வகைப்படும். தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று. ஒரு எச்ச வினை டேஸ் கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம் எனப்படும். ஒரு எச்ச வினை வந்து பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம் எனப்படும். வருக மற்றவள் தருக ஈங்கென சீர் எதுகையை எடுத்து எழுதுக. இப்போ சீர் எதுகை, எதுகைனா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது தான் எதுகை. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. இப்போ பாருங்கள், வருகல இருக்கக்கூடிய ரூவும் இந்த தருகல இருக்கக்கூடிய ரூவும் வந்து ஒன்றி வந்திருக்கு. அது 1 3ன்னு சொல்லுவாங்க. அது பொழிப்பு எதுகை. 1 3 வந்தால் பொழிப்பு எதுகை. நாட்டிரம் படரா கொற்கை வேந்தே. சீர் எதுகையை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க பாருங்கள். நாற்றிடம் கொற்கை அதில் வந்து இரு வந்திருக்கு. அப்போ வந்து இதுவும் 1 3 வந்தால் பொழிப்பு எதுகை. கல்வனை கோரல் கடுங்கோலன்று சீர் மோனையை எடுத்து எழுதுக. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது. பாருங்கள், இங்கே கா இருக்குது, இங்கேயும் கா இருக்குது. இது வந்து 1 3 வந்தாவே பொழிப்பு மோனை. விடைகளுக்கேற்ற வினா எழுதுக. பாருங்கள், பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் பெரியார். பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார் அப்படின்றது தான் இதனுடைய வினா. பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார்? பெரியார் பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தார். ஸோ அதற்கான வினா வந்து பெரியார் எதை ஏற்க மறுத்தார்? எதை ஏற்க மறுத்தார்? பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தார். சந்திப்பிழை நீக்கி எழுதுக. இது வந்து ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி ஒரு 2 கொஷின் மட்டும் இருக்குது. அனைத்து துறைகளிலும் ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் அரசு பணி கொடுக்க வேண்டும். பாருங்கள், எந்தெந்த இடத்துல இந்த கசத்தை வருதுன்னு பாருங்கள். அனைத்து துறைகளிலும் ஆண்களை இப்போ வந்திருக்கு. ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் அரசு பணி இப்போ வந்திருக்கு பாருங்கள். அரசு பணி கொடுக்க வேண்டும். அனைத்து துறைகளிலும் ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் அரசு பணி கொடுக்க வேண்டும். அடுத்து பாருங்கள், 82வது கொஸ்டின். ஆளும் அறிவும் வளர்வதற்கு முன்பாக வாழ்க்கை பயணமாம். அது பாருங்கள், ஆளும் அறிவும் வளர்வதற்கு முன்பாக வாழ்க்கை பயணமாம். ஒரே ஒரு இடத்துல இப்போ வந்திருக்கு, மீதி எல்லாமே சரியாக இருக்குது. ஆளும் அறிவும் வளர்வதற்கு முன்பாக வாழ்க்கை பயணமாம்.
ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. அதுவுமே ஒரு 2 கொஷின் ஒரு லெசனுக்கு பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவர்க்கு மன்னரும் பணிந்தான். பாருங்க, கல்வி நலம் பெற்ற பெண்பால் புலவர்க்கு மன்னரும் பணிந்தனர். மன்னரும் பணிந்தனர் அப்படின்னு வரணும். பெண்கள் பெற வேண்டியது பெண் கல்வி, பெண்ணுரிமை, சொத்துரிமை. பாருங்க, பெண்கள் பெற வேண்டியவை, வேண்டியதில் பெண்கள் பெற வேண்டியவை வந்து பெண் கல்வி, பெண்ணுரிமை, சொத்துரிமை. ஸோ இதோட இயல் 2 வந்து முடிஞ்சது. அடுத்து இயல் 3ல் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.